அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. நான் பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மயிலாப்பூரில் இருக்க அருள்மிகு முண்டக கன்னியம்மன் திருக்கோயிலுக்கு போயிருந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்தே அந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே திருவிழாவாக தான் இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பொங்கல் வச்சுருப்பாங்க. அங்கேயே பொங்கல் வச்சு அம்மனை வழிபடுவாங்க, இல்லை வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்தோம் இங்கே அம்மனுக்கு வச்சு வழிபடுவாங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பண்டிகை இருக்கும். டெய்லியும் அவ்வளோ கூட்டம் வரும். நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா 1300 வருடங்களுக்கு முன்னாடி சுயம்பு வடிவாக தோன்றிய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அம்மனுக்கு முண்டக கன்னி அம்மன் அப்படின்னு திருக்கோயில்னு பேர் வந்தது. ஸோ முண்டகம் அப்படின்னா தாமரைன்னு சொல்கிறாங்க, கன்னி அப்படின்னா கண், அது தாமரை போன்ற கண்ணுடையவள் அப்படிங்கிறதுனால முண்டக கன்னி அம்மன் அப்படின்னு பேர் வந்ததுங்க. இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்கு அப்படின்னா, ஸோ நாகதோஷம் தீர்க்கிறவங்க பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கவங்க இங்கே வழிபட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கவங்களும் இங்கே முண்டக கன்னி அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனை பார்த்தாலே அந்த அளவுக்கு பரவசமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அம்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்த கன்னிகைகள் இருக்காங்க. ஸோ நாகம்மா இருக்காங்க, ஐயப்பன், அனுமர், விநாயகர், முருகர், இந்த மாதிரி கோயிலை சுற்றி கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சாமிகள்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உற்சவ சாமி இருக்குது. உற்சவ சாமி முண்டக கன்னியம்மன் சாந்தம் தவழும் முகத்தோடு இருக்காங்கங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த அம்மாவை பார்த்தாலே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு பரவசம் கிடைக்குது, அந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்குது. இந்த அம்மன் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இந்த அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மனமுருகி ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு இந்த அம்மனை நாம் கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல நலன்கள் மட்டும் அம்மா கொடுப்பாங்க. இந்த கோயில் இருக்க ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா முண்டக கன்னி அம்மன் தெரு அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சென்னை வந்தீங்க அப்படின்னா இந்த அம்மனை தரிசிக்காமல் கிளம்பாதீங்க. அந்தளவுக்கு அம்மா நமக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.